ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. கர்மா இஸ் பூமரங். இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கர்மா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயம் லிட்ரலி இப்போ இஸ்ரேலுக்கு நடந்துகிட்டு இருக்கு. எதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்றப்ப பார்க்கும்போது, இஸ்ரேல் தாக்குதலுக்கு அப்புறமா காசா வந்துட்டு எப்படி தரமட்டமாகி காசாவில் இருக்கிற எல்லா இடங்களும் கான்கிரீட் கற்கள்னால குவிஞ்சு எப்படி நாசமாகி இருக்கோ, அதே மாதிரி லிட்ரலி இப்போ இஸ்ரேலோட தலைநகரம் டெல் அவீவ்ல சில பகுதிகள் காசா மாதிரியே காட்சி அளிக்குது. அதே கான்கிரீட் கல் எல்லாம் குவிஞ்சு அப்படியே தரமட்டமாகி இருக்கு பல இடங்கள் ஈரானோட தாக்குதல்னால. ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன், கர்மா இஸ் பூமரங். நம்ம என்ன செய்யறோமோ அது அப்படியே நமக்கு வினையா வந்து சேரும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இஸ்ரேல் அதுதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலி இப்போ காசால என்ன மாதிரி ஒரு போட்டோஸ் நம்ம பார்த்து பழகி இருக்கும் ரீசெண்டா, இப்போ அதே மாதிரி இஸ்ரேல்ல இருக்கிற டெல் அவீவ் தலைநகரமே இப்போ அப்படிதான் இருக்கு அப்படின்றப்போ, ஸோ இதுக்காக தான் கர்மா இஸ் பூமரங் அப்படின்றது சொன்னேன். ஸோ லிட்டரலி இப்போ இஸ்ரேல் இதைத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. காசா வந்துட்டு இப்போ எப்படி இருக்கோ அதே தான் இப்போ இஸ்ரேலோட தலைநகரம் டெல் அவீவ் சில பகுதிகள் மாறி இருக்கு அப்படின்றது. ஸோ நேத்திக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார்ல வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்றப்போ, இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அணி களம் இறங்கிறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அதுதான் நார்த் கொரியா. ஆமாங்க, நம்மளோட கிங் ஜாங் உன் இருக்கா இல்லையா, ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்றப்போ, இஸ்ரேல் ஈரான் வார்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நாடுகள் இன்வால்வ் ஆயிடுச்சு ஈரான் அழிக்கிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் ஈரான் பக்கத்துல நாங்க இருப்போம், ஈரான் சைடு நாங்க நின்று திரும்பி இந்த போர்ல நாங்க இறங்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஈரானுக்கு சப்போர்ட்டா நார்த் கொரியா களம் இறங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது. ஸோ கண்டிப்பா சொல்றேன், நார்த் கொரியால நீங்க பாத்தீங்கன்னா கொம்பன் இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ லிட்ரலி நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி, எந்த நேரத்தில் என்ன செய்வார் அப்படின்றது தெரியல, எப்படிலாம் ஏவுகணைகள்லாம் அனுப்பி அடிப்பாருன்றதுலாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் ஈரானுக்கு வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு. நார்த் கொரியாலாம் இறங்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, கொம்பெல்லாம் இறங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது அப்படியே வேர்ல்டு வார் 3 வேர்ல்டு வார் 4 கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அது கூடவே நம்மளோட இந்தியாவில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நடந்திருக்கு. இங்கே என்ன அப்படின்றப்போ, ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார் இருக்கு இல்லையா, இந்த வாரில் வந்துட்டு கண்டிப்பாக கச்சா எண்ணெயோட ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். இது உலக அளவில் வந்துட்டு இந்த மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ அதே ஒரு மாற்றம் இந்தியாவில் வந்து இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விகள் நிறைய பேரால எழுப்பப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கிற இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற கச்சா எண்ணெயோட ரிசர்வேஷன் இப்போதைக்கு நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு, இதனால நம்மளால எவ்வளோ நாள் சமாளிக்க முடியும், இதனால வந்துட்டு பெட்ரோல் டீசல் விலை ஏறுமா அப்படின்றது இப்போ நம்மளோட மார்க்கெட்லேயே இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேலோட வார்ன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ நம்ம நாட்டுக்கும் என்ன மாதிரி ஒரு பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க, நேற்று மத்தியானத்துல இருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார்லாம் என்னென்ன நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இஸ்ரேல் அனுபவிச்சுட்டு இருக்கு. அது என்னென்ன விஷயம் அப்படின்றதுமே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒன் பை ஒன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, நான் ஒவ்வொரு நாளுமே இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரோட எல்லா அப்டேட்ஸும் அப் டு டேட் வித்தின் 10 மினிட்ஸ்லயோ இல்லை 12 மினிட்ஸ்லயோ நான் உங்ககிட்ட நம்மளோட மொழியா இருக்க தமிழ்ல வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு எல்லா முக்கியமான அப்டேட்ஸுமே. ஸோ இந்த ஒரு சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உலக நடப்புகள் என்னென்ன நடக்குதுன்றது நம்ம மொழியில ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ உலக நடப்புகளோட மொத்த இன்ஃபர்மேஷனும் நீங்களும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, என்னோட பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது இஸ்ரேல் வந்துட்டு அவங்களோட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இஸ்ரேலோட தாக்குதல் காசா மேல விழும்போது அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு எப்படி தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தாங்களோ, தவிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, ஸோ அதே ஒரு நிலைமை இஸ்ரேல்ல இருக்கிற தலைநகரமா இருக்கிற டெல் அவீவ்ல வாழ்ற மக்களுக்கும் அதே நிலைமை தான் அங்கேயும் இப்போ மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈரான் தாக்கின சில மிசைல்கள்னால இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் சொரகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு தாக்கி இருக்கு ஈரான். ஸோ இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஹெவி டேமேஜாகவும் மாறி இருக்கு. ஸோ அங்க இருக்கிற பேஷண்ட்டும் சில பேர் இறந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இஸ்ரேல் பயங்கரமா அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க. பொதுமக்களை ஈரான் தாக்கி இருக்கு, அதுவும் இல்லாம பேஷண்ட் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் தாக்கி இருக்காங்க அப்படின்றது, இதுக்கு தக்க பதிலடி நாங்க இஸ்ரேல் கொடுப்போம் எங்க சைட்ல இருந்து அப்படின்றது சொல்லி இஸ்ரேல் அவங்களோட கோபத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலா வந்துட்டு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப இந்த உலகத்துக்கு, அந்த சொரகா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹாஸ்பிட்டல் டெல் அவீவ்ல இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடியிலுமே அதே போல அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கிற இடங்களையுமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டேங்கர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல பதுக்கி வச்சிருக்காங்க இஸ்ரேல். மிலிட்டரிக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கீழே பதுக்கி
வச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்ததுனால தான் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை வந்துட்டு ஈரான் வந்து தாக்கியிருக்கோம். முக்கியமாக அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற இடத்த தான் நாங்கள் தாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஈரான் இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வாருன்றது வரும்போது இதை வந்துட்டு நம்ம ஒரு மிலிட்டரி டார்கெட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஈரானோட பதிலடியாக இருந்தது. பட் இந்த ஈரானோட பதில் வந்துட்டு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்ததுல, எங்கேயும் இல்லை. இதே பதில் தான் இஸ்ரேலோட பிரசிடென்ட்டாக இருக்கிற நெத்தன்யாஹூ அவர்கள் காசாவை அடிக்கும் போதும் சொன்னது. ஸோ பார்த்தீங்களா கர்மா எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இஸ்ரேல் சைட்லேருந்து போகின அட்டாக் வந்துட்டு காசாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸை வந்துட்டு அடிச்சிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றியும் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது இஸ்ரேல் இது கூட பார்க்காம காசாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மேலே வந்துட்டு தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்றது கேட்கும்போது இஸ்ரேலோட பிரசிடென்ட் என்ன தெரியுமா சொன்னார், அதை வந்துட்டு நாங்கள் ஒரு டார்கெட்டாக வார் டார்கெட்டாக பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலாக நாங்கள் பார்க்கல. ஏன் அப்படின்றத பார்க்கும்போது காசாவில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் ஹமாஸோட நிறைய கூட்டங்கள் வந்துட்டு சீக்கிரட்டாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போல ஹமாஸோட ஆயுதங்கள் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்ததுனால தான் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் பண்ணோம். பட் இப்போவும் இதை நாங்கள் சொல்றது என்னன்னா, இது வெறும் ஒரு வார் டார்கெட் தான், நாங்கள் இதை ஹாஸ்பிட்டல் டார்கெட்டாக நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி இதே பதில இஸ்ரேல் வந்துட்டு அன்னைக்கு காசாவை அடிக்கும் போதும் சொன்னுச்சு. ஸோ அதே விஷயம் தான் இப்போ ஈரான் இருக்கிற பிரசிடென்ட் ஆயத்துல்லாவும் இஸ்ரேலோட ஹாஸ்பிட்டல் அடிக்கும்போது இதே பதில தான் சொன்னார். ஸோ லிட்ரலி வந்துட்டு ஈரான் வந்துட்டு நீயும் இதே தானே காசாவில் இருக்க அடிக்கும் போதும் சொன்ன, நானும் இப்போ அதே பதில் உனக்கும் சொல்றேன்னு சொல்லி ஒரு நோஸ்கட் பதில சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றேன். ஸோ இதில் என்னோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இஸ்ரேலுக்கு சொல்ற வருது, நீங்க அடிச்சா ரத்தம், நாங்க அடிச்சா என்ன டொமேட்டோ சாஸா, என்னங்கயா இது நியாயம்? பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வர்த்தம் என்ன அப்படின்றப்போ, இந்த ரெண்டு நாடுகளுக்கு இருக்கிற போர்ல பொதுமக்கள் அநியாயமா வந்துட்டு சாகுறாங்க. அதே போல நிறைய பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கை கைமீறியுமே போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றணும்னா அந்தந்த நாடு போர் புரியுறாங்க இல்லையா, அவங்க தான் இதை புரிஞ்சுக்கிட்டு சமாதானப்படுத்தணும். பட் இது இப்போதைக்கு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்றது தான் என்னோட டைப்லேருந்துமே நான் சொல்லுவேன். சரி, இப்போ இது டெல் அவீவ் எல்லாமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இஸ்ரேலோட ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்கு. இதனால எக்கனாமிக் லெவல்லையுமே இஸ்ரேல் இப்போ பின்தங்கி இருக்காங்க ஈரானோட அட்டாக்னால அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி, இது ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ அடுத்தது இஸ்ரேல் வந்துட்டு ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்றப்போ, இஸ்ரேலில் இருக்கிற யூடியூபர்ஸ், அதாவது பிளாகர்ஸாக இருக்கட்டும் என்னென்ன இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் இருக்காங்களோ இஸ்ரேலில், அவங்க யாருமே இஸ்ரேலில் நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. அப்படி இன்கேஸ் ஏதாச்சும் பிளாகரோ ஏதாச்சும் ஒன்று போட்டாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்றப்போ அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கப்படும் இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லி இஸ்ரேல் ஒரு புது சட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அப்டேட்டாக இருந்தாலும் இஸ்ரேலோட கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும் இன்ஃபர்மேஷன். அது மாதிரி வேற யாராச்சும் சொன்னாங்க பிளாகிங் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா தக்க தண்டனை வரும் சொல்லி இஸ்ரேல் இப்போ ஒரு புது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இஸ்ரேல் இந்த ரூல்ஸ் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ, பிளாகிங் பண்ணுறன்ற பேரில் இஸ்ரேலில் எவ்வளோ சேதங்கள் இருக்குன்றது இந்த உலக நாடுகள் எல்லாம் பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால இஸ்ரேல் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு உண்மையிலே பயங்கரமான ஒரு பின்னடைவு இந்த போரில் ஏற்பட்டிருக்கான்றது நிறைய பேரோட கேள்வியுமே இதில் இருக்கு. ஸோ அதனால இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அப்படியே நம்ம இப்போ யூஎஸ்ஏ சைடு பார்த்தோம்னா, வழக்கம் போல ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஏகப்பட்ட மிரட்டல்களை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னாக்கா, ஆயத்தலாவை வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக கொன்றுவோம், ஈரானை வந்துட்டு சரணடைய வச்சிருவோம், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு குட் லக் டு ஈரான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு ட்ரம்ப் சைட்லேருந்து அவர் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு போஸ்ட்டாக வந்துட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்க ஆயத்துல்லாக்கு வந்துட்டு ஒரு உயிர் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரால நம்பப்பட்டு இருக்கு. ஸோ இது ஒரு விஷயமா தொடர்ந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்றப்போ, ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்க அயத்துல்லாக்கு ஏதாச்சும் ஒரு ஆயிடுச்சு அப்படின்றப்போ பட்சத்தில் இதில் ஹெசபுல்லாவும் அதே போல் ஈராக்கும், அதாவது ஈராக்கோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அயத்துல்லாக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்த வாரில் ஈராக் கண்டிப்பாக களம் இறங்கி இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக நிற்கும், இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈராக் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஸோ ஈராக்கும் வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விதமாக இதில் இருக்குது. அதே போல் ஹெசபுல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ, அயத்துல்லாக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு சின்ன கீரல் விழுந்தால் கூட அதோட கான்சிக்வன்சஸ் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹெசபுல்லா சைட்லேருந்து அவங்களோட சப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெசபுல்லாவும் ஆப்வியஸ்லி ஈரான் சைடோட சப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ ஹெசபுல்லாவோட தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி இருக்கும், இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுற மற்ற நாடுகள் மேலேயும் இருக்கும்னு சொல்லி ஹெசபுல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளைவை கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு G7 நாடுகள் எல்லாமே இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு G7 நாடுகளோட சப்போர்ட்டில் இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை தாக்கும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரில் நார்த் கொரியா உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நேற்று நார்த் கொரியாவோட பிரசிடென்டாக இருக்கிற கிம் ஜாங் உன் அவர்கள் வந்துட்டு ஈரானோட ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காரு. என்ன அப்படின்றப்போ, இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் இந்த வாரில் வந்துட்டு ஈரானுக்கு அகேன்ஸ்டா வேற ஏதாச்சும் ஒரு நாடு இன்வால்வ் ஆகுது அப்படின்றப்போ நார்த் கொரியாவும் இதுல வந்துட்டு ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டா. ஸோ ஈரானுக்கு சப்போர்ட்டா நார்த் கொரியாவுமே வந்துட்டு இதுல கண்டிப்பா ஒரு போருக்குள்ள வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நார்த் கொரியா இதை சொல்லி இருக்கு.
லிட்ரலி பார்த்தீங்கன்னா நார்த் கொரியான்றது வந்துட்டு லிட்ரலி இந்த போரில் இறங்கிட்டாங்கன்னா கொம்பன் இறங்கிட்டான் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னாக்கா நார்த் கொரியாவில் இருக்கிற கிம் ஜாங் உன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு மாதிரி டைப்பான ஒரு சைக்கோங்க. அவர் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்றது அவருக்கும் தெரியாது, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அவர் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக இறங்கிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது எவ்வளோ பெரிய ஒரு ஏவுகணையோ இல்லை எவ்வளோ அட்வான்ஸான ஒரு மிசைல்ஸோ எவ்வளோ அட்வான்ஸான ஒரு வெப்பன்ஸோ வந்துட்டு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரில் வந்துடும். ஸோ இது World War 3 World War 4 போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து நார்த் கொரியாலாம் இறங்கிட்டாங்கன்னா இந்த வாரே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வேற மாதிரி போக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஈரானுக்குமே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஈரான் பக்கம் இந்த விஷயம் பார்க்கும்போது நேற்றுக்கு நைட்டு வந்துட்டு மறுபடியும் ஈரான் சைட்லேருந்து ஒரு 10-15 மிசைல் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பட் இந்த வாட்டியும் இஸ்ரேலில் இருக்கிற அயன் டோம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஈரானோட அந்த 10-15 மிசைலையுமே வந்துட்டு தடுக்கவே இல்லை. அந்த 10-15 மிசைல் இஸ்ரேலில் விழுந்து இஸ்ரேலில் இருக்கிற பல பகுதிகளை டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால காசாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டெல் அவீவ்ல சில பகுதிகள் காசா மாதிரி இப்போ மாறிக்கிட்டு வந்திருக்கு. நிறைய பில்டிங்ஸ் டேமேஜஸ், நிறைய கண்ணாடி பில்டிங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு ஒரு கான்கிரீட் மலை மாதிரி இப்போ டெல் அவீவ்ல சில பகுதிகள் மாறி இருக்கு. லிட்டரலி நம்ம காசாவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இப்போ டெல் அவீவ்ல சில பகுதிகளும் இஸ்ரேலில் சில பகுதிகளுமே பார்க்குற மாதிரி தான் இப்போ இருக்கு நிறைய போஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது. ஸோ இதுவும் வந்துட்டு நேற்று நைட்டு ஈரான் சைட்லேருந்து தான் தாக்குதல் போயிருக்கு, இஸ்ரேல் சைட்லேருந்து எதுவுமே இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இஸ்ரேல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைலண்டாக ஒரு வேலை பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்றப்போ ஜெர்மனி சைட்லேருந்தும் அமெரிக்கா சைட்லேருந்துமே கிட்டத்தட்ட 14 ஏரோப்ளைன்ஸ் இறங்கியிருக்கு இஸ்ரேலில். என்ன காரணம் அப்படின்றத பார்க்கும்போது அது எல்லாமே கார்கோ ஃப்ளைட்டுங்க. கார்கோ ஃப்ளைட் அப்படின்றப்போ லிட்ரலி என்ன இருக்குன்னா உள்ள அதிகமாக மிலிட்ரிக்கு தேவைப்படுற வெப்பன்ஸாக இருக்கலாம், இல்லைனா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 14 கார்கோ ஃப்ளைட் இஸ்ரேலில் இறங்கி இருக்கு யூஎஸ்ஏ ஜெர்மனி சைடில் இருந்து. ஸோ லிட்ரலி இப்போ இஸ்ரேல் வந்துட்டு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலை தாக்கிட்டாங்க இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லையும் இஸ்ரேல் வந்துட்டு பயங்கரமாக பின்னடைவை சந்திச்சிருக்கிறதுனால இஸ்ரேலில் பல பகுதி இப்போ காசா மாதிரி மாறி இருக்கிறதுனால இதுக்கப்புறம் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த 14 கார்கோ ஃப்ளைட்ஸுமே இறங்கி இருக்கு. இதில் இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணி திரும்பியும் இஸ்ரேல்லேருந்து ஈரானுக்கு வந்துட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இஸ்ரேல் சைட்லேருந்து எதிர்பார்க்கப்படுது. பட் அது எந்த அளவுக்கு சிறப்பாக இஸ்ரேல் செய்வாங்க ஈரானுக்கு எதிராக அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு இல்லைனா நாளைக்கு காலையில் கூட இஸ்ரேல் சைட்லேருந்து தாக்குதல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா கார்கோ ஃப்ளைட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இஸ்ரேல் சைட்லேருந்து தாக்குதல் வரும். ஸோ கடந்த 2 நாளாக ஒரு 1.5 நாளாக வந்துட்டு இஸ்ரேல் சைட்லேருந்து பெருசாக தாக்குதல் வரலை. ஒரு ரெண்டு மிசைல்ஸ் வந்திருக்கு, ஒரு 2 ட்ரோன்ஸ் வந்திருக்கும் இஸ்ரேல்லேருந்து. ஒரு பெருசாக ஒரு தாக்குதல் அப்படின்றது சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த ஆயுதங்கள் இப்போ நேற்று வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அவங்களோட கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இஸ்ரேல் சைட்லேருந்து. இப்போ இந்த ஒரு விஷயம் ஈரானுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ஈரான் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்று பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஈரான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா ஒன்று, முதல்ல மொசாட்ஸ்களை வந்துட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஈரானில் வந்துட்டு மொசாடுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லை மொசாடு யார் ஈரானில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடுறாங்க, எல்லாருமே தூக்கில் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஆப்ரேஷன் கண்ணும் கருத்துமா இன்னும் வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் ஏகப்பட்ட பேரை ஈரான் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. மொசாடுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களுமே மொசாடுக்கு உதவி பண்ணுற ஆட்களுமே இதில் ஈரானியன் இருந்தாலுமே அவங்களுக்கு தூக்கு தான். இது ஒரு பக்கம் பக்காவாக பண்ணிட்டு இருந்தாலும் ரெண்டாவது ஒரு விஷயம் அவங்களோட ஃபியூச்சர் பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா அதுதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்துட்டு கையில் ஈரான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு தவிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஆயில் ரிசர்வேஷன். ஸோ இன்னைக்கு ஈரான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிளான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக சொல்றேன். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு கடல் பகுதி, ஒரு கடல் வழி பாதை. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற இந்த அரேபியன் சீ இருக்கிற இடத்துல இருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது ஈரான் கண்ட்ரோல்ல இருக்காது. ஈரான் கண்ட்ரோல் பண்ணல, ஈரான் பக்கத்தில் இருக்கு. ஸோ ஈரான் நினைச்சா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல என்ன மாதிரி கப்பல்கள் அதிகமாக போகும் அப்படின்றப்போ ஆயில்களை ஏற்றிக்கிட்டு போற கப்பல்கள் அதிகமாக போகும். ஸோ கச்சா எண்ணெய்களை ஏற்றிக்கிட்டு போற கப்பலை ஈரான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்துட்டு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. அவங்களோட ஷேடோ ஆர்மிஸை வச்சு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்றப்போ கச்சா எண்ணெய்கள் பல இடங்களில் போகிறது வந்துட்டு தாமதமாகும், ஏன் போகாம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஆக்கிபை பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய இடங்கள்ல இந்த ஆயில் ரிசர்வேஷன் டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால ஏகப்பட்ட நாடுகளில் இந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது ஏற ஆரம்பிக்கும். பெட்ரோல் டீசல் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்றப்போ லாரிகள் பஸ்ல ஏற்றிக்கிட்டு போகிற உணவுப் பொருட்களோட விலையுமே ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதில் எல்லா நாடுகளுமே
பாதிக்கப்படும். ஸோ இந்த ஒரு இடத்துல ஈரானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கேப்சர் பண்ணிட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் டீசல் விலை ஏறும். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்தியாவை பாதிக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதுக்கான ஒரு பதில நம்மளோட இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்றப்போ இந்தியாவில் போதுமான அளவுக்கு ஆயில் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் வந்துட்டு நம்மளோட ஆயில் ரிசர்வேஷன் எந்த வகையிலுமே பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்துமே இந்த ஆயில் அப்படின்ற ஒரு விஷயம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்துட்டு நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இதனால இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயராது. ஸோ அதே போல தான் போய்கிட்டு இருக்கும். இதனால் நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்தியா சைட்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் ஒரு நிம்மதி. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்த ஆயில் ரிசர்வேஷன் இருக்குன்னா பெட்ரோல் டீசல் விலை அவ்வளோ சீக்கிரத்தில் உயராது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனுமே சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்லை இதை பற்றி. ஸோ இதுதான் நேற்று மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இஸ்ரேல்லாம் பார்க்கும்போது அப்படியே காசாக்கு இஸ்ரேல் என்னென்ன பண்ணாங்களோ அப்படியே இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கு பண்ணுற மாதிரி தான் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். இப்போ நிறைய 14 கார்கோ ஃப்ளைட்ஸ் இஸ்ரேல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெர்மனி கிட்ட இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும். ஸோ அவங்களோட ஆட்டம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்ற நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இதனால நாலேஜ் எடுத்துக்கிறீங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அவங்களுமே வளர்த்துக்கிட்டும். உலகத்தில் என்ன நடக்குதுன்ற பல விஷயங்கள் அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டும். முடிஞ்சவரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறது நம்ம டிலே பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ முக்கியமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கர்மா பூமராங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்கள் கருத்தை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோ நாளைக்கு இந்த இஸ்ரேல் விசஸ் வாரில் என்னெல்லாம் விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி உங்களை தேடி வந்து நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட until then bye bye AB.